தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவர் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. நைனாதேவிற்கு பொருட்கள் ஏற்றி சென்ற படகு கவிழ்ந்து விபத்து, ஒருவர் பரிதாப மரணம். இந்தியாவில் இடம்பெற்ற மத நிகழ்வில் சன நெரிசல், நூற்றுக்கணக்கானோர் பலி. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 5 பாலஸ்தீனியர்கள் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் புதிய தலைவராக குகதாஸை நியமிப்பதென மத்திய குழு தீர்மானம் எடுத்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சீனாத் ராஜா தெரிவித்தார். மறைந்த இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் நினைவேந்தல் நேற்று யாழ்ப்பாணம் மார்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசுக் கட்சியின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மாவி சீனாத் ராஜா இவ்வாறு தெரிவித்தார். திருகோணமலை எனும் பிரதேசத்தில் தமிழர்களுடைய தலைநகரம் நில ஆக்கிரமிப்பிற்குள்ளாகி சிங்களமயமாகி பௌத்தமயமாகி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிலத்தின் விடுதலைக்காக எங்கள் கொள்கையினை நிலைநாட்டிய எங்கள் பெரும் தலைவர் இரா சம்பந்தனை இழந்து நிற்கின்றோம். அடுத்ததாக திருகோணமலை மாவட்டத்தின் குகதாஸ் அதிவிருப்பு வாக்குகளை பெற்றதன் காரணமாக அவரை அடுத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்வதற்கு மத்திய குழு தீர்மானித்திருக்கின்றது. மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தன் அவர்களது இறுதிக்கிரியை எதிர்வரும் 7ஆம் திகதி இடம்பெற்றதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மத்திய செயற்குழு ஒன்று கூடி குறித்த வெற்றிடத்திற்கு குகதாஸை நியமிப்பதென எண்ணியுள்ளோம். தேர்தலிலே திருகோணமலை மாவட்டத்தில் மறைந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய இரா சம்பந்தனுக்கு அடுத்தபடியாக கூடுதல் வாக்குகளை குகதாஸ் பெற்றதன் காரணமாகவும் அவரை நியமிப்பதென்று மத்திய குழு தீர்மானம் எடுக்கும் என நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவானில் இருந்து நைனாதீவிற்கு பொருட்கள் ஏற்றி சென்ற படகு ஒன்று கவிழ்ந்ததில் ஒருவர் கடலில் மூழ்கி பரிதாபகரமாக உயிரிழந்தார். அத்துடன் 3 உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். குறிக்கட்டுவானுக்கும் நைனாதீவிற்கும் இடையில் பொருட்கள் ஏற்றி இறக்கலில் ஈடுபட்ட படகு ஒன்று 4 தொழிலாளர்களுடன் நேற்று நடுக்கடலில் கவிழ்ந்துள்ளது. இதனால் படகில் பயணித்த 4 கடலில் வீழ்ந்தனர். அவர்கள் கரை நோக்கி நீந்திய வேளை கிராம மக்களின் உதவியுடன் 3 மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டனர். ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் சடலம் புங்குடுதீவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் ஊர்காவற்றுறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவனும் மாணவியும் மாடியிலிருந்து வீழ்ந்து உயிரை மாய்த்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. கொம்பனி வீதியிலுள்ள சொகுசு குடியிருப்பு கட்டடத்தின் 67வது மாடியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்துள்ளதாக தெரிய வருகிறது. கொழும்பு குருந்துவத்தையில் உள்ள சர்வதேச பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 15 வயதுடைய மாணவனும் மாணவியுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் வெள்ளவத்தை மற்றும் ஹளனி பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். அடுக்குமாடி குடியிருப்பின் 67வது மாடியிலிருந்து இருவரும் குதித்து 3வது மாடியின் மேல்தளத்தில் விழுந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரை மாய்த்து கொண்டமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. மேலதிக விசாரணைகளை கொம்பனி தெரு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியாவில் இடம்பெற்ற மத நிகழ்வில் ஒன்றில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக இறந்தோரின் எண்ணிக்கை இதுவரை 116ஆக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள புல்ராய் கிராமத்தில் நேற்று இடம்பெற்ற இந்து மத சத்சங்கம் நிகழ்ச்சியிலேயே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இடம்பெற்ற மத சடங்கில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை கட்டுக்கடங்காத நிலையில் அந்த சடங்கில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் என தற்போது வரை 116 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடிந்து மக்கள் புறப்பட்ட போது கடும் நெரிசல் ஏற்பட்டது.
ஒருவரையொருவர் முண்டியடித்து சென்றபோது பலர் கீழே விழுந்தனர். நெரிசலில் சிக்கி 23 பெண்கள், 3 குழந்தைகள், ஒரு ஆண் என 27 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் ஏராளமானோர் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி அடுத்தடுத்து பலர் உயிரிழந்தனர். இதனால் இன்று காலை நிலவரப்படி பலி எண்ணிக்கை 116 உயர்ந்துள்ளது. மேலும் சிலருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காசா நகரின் அல்ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நேற்று நடத்திய வான்வெளி தாக்குதலில் 5 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் 10 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு கான் யூனிஸில் வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.